ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதாவின் கண்ணின் மணியாக விளங்கும் அனைத்து ஆன்மீக சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று பாப்தாதாவின் பாலனையும் பாதுகாப்பும் என்ற சுய முன்னேற்றத்திற்கான தொடர் வரிசையில் நாம் பிகே என்றால் ஓகே என்பதை பற்றிய விஷயங்களை, கருத்துக்களை, சிந்தனைகளை பரிமாறிக்கொள்ள இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையை பற்றி நாம் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால், பிரம்மா குமார் குமாரியாக வாழக்கூடிய இந்த வாழ்க்கை எப்பொழுதும் ஓகேயாகத்தான் இருக்க வேண்டும். அதற்கான கவனத்தில்தான் நாம் இருக்க வேண்டும். உலகத்தில் 3 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். முதல் வகை மனிதர்கள் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நான் தான் சரி, மற்றவங்க யாருமே சரியில்லை. இரண்டாவது வகை மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் தான் சரியில்லை, எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க, சரியாக தான் இருக்காங்க, அப்படி நினைக்கிறவங்களும் இருக்காங்க. மூன்றாவது வகை மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னா, நானும் சரியில்லை, யாரும் சரியில்லை, எதுவுமே சரியில்லை என்ற மனப்பான்மையோட வாழ்கிறாங்க. ஆனால் பாபா நமக்கு என்ன கற்றுத்தருகிறார் என்றால், உங்களுடைய மனநிலையை இவ்வாறு நீங்கள் வைத்துக்கொள்ளணும். அதாவது, நான் நன்றாக இருக்கிறேன், எல்லோரும் நன்றாகவே இருக்கின்றார்கள், எல்லாமே நன்றாகவே நடக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நல்ல மனப்பான்மையை பாபா கற்றுத்தருகிறார்கள். அதை நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆக ஓகே என்றால் என்ன? நான் திருப்தியாக இருக்கிறேன் என்ற மனநிலை. இரண்டாவது, எனக்கு எது தேவையோ அது எனக்கு கிடைத்துள்ளது. மூன்றாவது என்ன? எனக்கு என்ன நடக்க வேண்டுமோ, கிடைக்க வேண்டுமோ அது கிடைத்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு நம்முடைய மனநிலையை வைத்து கொள்வது தான் ஓகே, சரியான மனநிலை. ஆக நம்ம எல்லாருமே ஓகே தான். ஓகேல பாருங்க, ஓகே. சிவபாபாவுடைய ஷேப் வடிவம் என்ன? பாபா ஓ ஷேப்பில் இருக்கார். அந்த சிவபாபாவை நினைவிச்சிடும். கேன்னு என்ன? கிங்டம், சத்யுக ராஜ்யம். அதை நம்ம நினைவிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? நம்முடைய வாழ்க்கை ஓகேயாக இருக்கும். பாபா டெய்லி முரளியில் என்ன சொல்கிறாங்க? என்னை நினைவு செய்யுங்க, சத்யுக ராஜ்யத்தை நினைவு செய்யுங்க. இப்போ தானாகவே மகிழ்ச்சியாக இருப்போம், ஓகேயாக இருப்போம். ஆக ஓகேயாக இருப்பதற்கு நமக்கு கிடைத்துள்ள வாய்ப்புகளை நாம் நினச்சி பார்க்கணும். முதல் விஷயம் பாருங்க, சங்கமேகத்தில் கிடைக்கப்பட்ட இந்த ஜென்மம். இரண்டாவது, சங்கமேகத்தில் நமக்கு கிடைக்கப்பட்ட வாழ்க்கை. மூன்றாவது, நாம் இந்த நேரத்தில் செய்யக்கூடிய முயற்சி. நாலாவது, நாம் எந்த லட்சியத்துக்காக முயற்சி செய்கிறோம். ஐந்தாவது, நாம் செய்யக்கூடிய முயற்சி மூலம் அடையக்கூடிய லட்சியத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பிராப்தி என்ன? இந்த 5 விஷயங்களை நினைத்து அந்த பெருமையில் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஓகேயாக இருக்கும். இப்போ முதல் விஷயம் பாருங்கள், சங்கமேக இந்த ஜென்மம், இந்த பிறவியினுடைய மகத்துவம், இதை நம்ம பார்க்கணும், சிந்திக்கணும். பாபா ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, சத்யுகம் திரேதாயுகத்தில் சில பிரிவுகளை எடுத்தீங்க, தெய்வாத்மாக்களோட வாழ்ந்தீங்க. தாபரிகம் கலியுகத்தில் பல பிரிவுகள், நிறைய பிரிவு எடுத்தீங்க, மனிதாத்மாக்களோட வாழ்ந்தீங்க. சங்கமேகத்தில் இந்த ஒரே ஒரு பிரிவி, ஆன்மீகமான பிராமண பிரிவு கிடைச்சிருக்கு. இங்கு உங்களுடைய வாழ்க்கை பரமாத்மாவோட வாழ்ந்துட்டுருக்கீங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், இப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைத்தவர்கள், கிடைக்க பெற்றவர்கள் கண்டிப்பாக ஓகேவாக தான் இருப்பாங்க. ஆக இந்த கிடைக்கப்பட்ட அந்த ஜென்மம் உயர்ந்தது, விசேஷமானது. இந்த பிறவியில் நமக்கு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கு. பரமாத்மா மூலமாக சம்பந்தம். பாபா சொல்றார், சுகதாயி சம்பந்தம். ஆக சங்கமேகத்தில் பாபா மூலமாக இந்த பிறவியில்
சுகமான சம்பந்தம். எல்லா சம்பந்தத்தின் மூலமாகவும் பாபா சுகம் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கை அவசியம் ஓகே தான். அடுத்து பாருங்க, சங்கமேகத்தினுடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. இந்த வாழ்க்கையில பாபா என்ன சொல்றாங்க? நீங்க பாபா கிட்ட சரணடைஞ்சிருக்கீங்க. பல ஜென்மங்கள் அலைந்து அலைந்து கஷ்டப்பட்டு எங்க வரணுமோ வந்து சேர்ந்துட்டோம். சரியான இடத்துல வந்து பாபா கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோம். அது சென்டர்ல இருந்தாலும் சரி, குடும்பத்தை கவனிச்சாலும் சரி, பாபா என்ன சொல்றாங்க? நீங்க தன்னுடைய வாழ்க்கையை பாபா கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க. உலகத்துல பாருங்க, யாராவது ஒரு சக்தி வாய்ந்தவங்கள்ட்ட போய் சரணடைஞ்சா அவங்களுக்கு மரியாதை இருக்காது, சுதந்திரம் இருக்காது, பொறுப்புணர்வு இருக்காது. ஆனா இங்க பாபா பாருங்க, நம்ம எப்ப பாபா கிட்ட முழுமையா சரணடைகிறோமோ, பாபா என்ன பண்றாங்க? முதல்ல நம்மள விடுதலை பண்றாங்க. பல பந்தனங்கள், சுமைகள், பிரச்சனைகள்லேருந்து விடுதலை செய்கிறார். அதே நேரம் பாருங்க, நமக்கு மரியாதை செய்கிறார் பாபா. டெய்லி முரளியில் பாபா எவ்வளோ மரியாதை செய்கிறார் பாருங்க. நமக்கு உலகத்தில் சரணடைஞ்சவங்களுக்கு மரியாதை கிடையாது, ஆனால் இங்கே பாபா நிறைய மரியாதை செய்கிறார். அதே நேரம் பாபா என்ன பண்ணுறாங்க? நமக்கு வந்து பொறுப்புணர்வு கொடுக்குறாரு, நிறைய பொறுப்பு தர்றார். நம்மளை நம்பி உலகத்தையே மாற்றுற அளவுக்கு பொறுப்பு தரார். அப்போ யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த வாழ்க்கை கிடைத்திருக்கிறது. எவ்வளவு பாபா சொமான் கொடுத்து கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை எவ்வளவு உயர்வாக்குறார். அப்போ இதை நினைத்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை அவசியம் ஓகே தான். அடுத்து பாருங்க, நாம் இந்த சங்கமிகத்தில் செய்யக்கூடிய முயற்சி என்ன? நம்முடைய முயற்சி அர்த்தம் உள்ள முயற்சி, லட்சியத்தை நோக்கிய முயற்சி, பிராப்தியை அடைவதற்கான முயற்சி. பாபா என்ன சொல்றாங்க? சங்கமேகத்தில் நீங்க என்ன முயற்சி பண்றீங்களோ அந்த முயற்சிக்கான பலன் கிடைக்கும், முயற்சி வீணாகாது. அப்ப நம்முடைய வாழ்க்கை ஓகே தான். அடுத்ததா பாருங்க, லட்சியம். நம்முடைய லட்சியம் எப்படிப்பட்ட லட்சியம் பாருங்க. சத்தியமான லட்சியம், யாருமே அடைய முடியாத லட்சியம்தான். ஆனால் அதை பாபா சகஜமாக அடைய வைக்கிறார். அதை அடைய வைப்பதற்கான உதவியும் செய்கிறார். சம்பூர்ண தன்மையின் லட்சியத்தை நம்ம அடைய போகிறோம். அப்போ யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட உயர்ந்த லட்சியத்தை அடைய போகிறோம், அதற்கு உதவி செய்வது யார், அதை அடைய வைப்பது யார்? அப்போ நம்முடைய வாழ்க்கை அவசியம் ஓகே தான். அடுத்ததாக நம்ம அடையக்கூடிய பிராப்தி. நம்முடைய பிராப்தி, அதுக்கான பலன் 3 வகையாக இருக்கு. உடனடி பலன், கடைசி காலத்துக்கான பலன், எதிர்காலத்துக்கான பலன். இப்போ உடனடி பலன் பார்க்கும்போது நம்ம டெய்லி செய்கிற முயற்சி உடனே உடனே கிடைக்கிற பலன் சேர்ந்தே வருது. உதாரணமாக டெய்லி அமிர்த யோகா பண்ணுறோம், அப்போ உடனே பலன் கிடைக்கும். அதனுடைய பலன் சேமிப்பும் ஆகுது. டெய்லி முரளி கிளாஸுக்கு வரோம், உடனே பலன் கிடைக்கிது. நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிது, சமாதானம் கிடைக்கிது, மனசு சுமை பாரமெல்லாம் நீங்குது. அப்போ உடனே உடனே பலன் முரளி கிளாஸ் கேட்ட உடனே கிடைக்குது. கிளாஸுக்கு வரும்போது அங்கங்கே பல சூழ்நிலை காரணமாக, பல விஷயத்தின் காரணமாக கொஞ்சம் மனசு கொஞ்சம் சோர்வாக கூட வருவோம். கிளாஸுக்கு வரும்போது டல்லாக வருவோம். நான் கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது ஃபுல்லாக போவோம், எல்லாம் நிறைஞ்சு சந்தோஷமாக போவோம். அப்போ உடனடியாகவும் பலன், சேமிப்பும் ஏற்படுது. அடுத்து கடைசி கால பலன். பாபா என்ன சொல்கிறாங்க? நீங்கள் இப்போ நீண்ட கால பயிற்சி பண்ணுங்க, நீண்ட கால முயற்சி பண்ணுங்க, கடைசி காலத்துக்கு அது உதவியாக இருக்கும். உதாரணம் அஷரீரியாக சொல்கிறாங்க. அஷரீரி ஆகிறோம், பயிற்சி பண்ணுறோம், இதுக்கான பலன் கடைசியில் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஞானம் யோகத்தின் சக்தியை சேமிப்பு செய்ய சொல்கிறாங்க பாபா. ஞானத்தின் பொக்கிஷத்தை சேமிப்பு பண்ணுறோம், சக்தியை சேமிப்பு பண்ணுறோம். கடைசி கால சூழ்நிலையில் பாதுகாப்பு கிடைக்கும், பலன் கிடைக்கும். அதே நேரம் சேவை செய்கிறோம், சேவையினுடைய புண்ணிய கணக்கு கடைசி காலத்தில் நம்மளை காப்பாற்றும். அடுத்து எதிர்காலத்துக்கான பலன். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் பணிவாக இருந்து நிமித்தமாக இருந்து காரியம் செய்யுங்க, சேவை செய்யுங்க, இதுக்கு பலன் அதிகம். சேவை செய்கிறோம், சேவை செஞ்சுட்டு பாபா எல்லாமே நீங்கள் தான் சொல்லி பாபாட்ட ஒப்படைக்கிறோம், அதற்கான பலன் இன்னும் அதிகமாகி எதிர்காலத்துக்கு சேமிப்பாகுது. இவ்வாறு பல வகையில் நமக்கு பிராப்தி, பலன் சேமிப்பாயிட்டே இருக்கு. அப்போ அவசியம் நம்முடைய வாழ்க்கை ஓகே தான்.
அடுத்தது பார்ப்போம். ஸ்வயம் பகவான் நம்ம மேலே சுபமான ஆசை வச்சுருக்காங்க. உலகத்தில் பாருங்கள், நம்ம ரொம்ப நல்லா இருந்தால் யாருக்கும் சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் பாபாவுக்கு நம்ம நல்லா இருந்தால் ரொம்ப பிடிக்கும். இப்போ பாபாவுடைய ஆசையை பாருங்கள், என்னுடைய குழந்தைகள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, என்னுடைய குழந்தைகள் சுமை இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறார் பாபா. நல்ல ஆசை. அடுத்ததாக பாபா என்ன நினைக்கிறாங்க? என்னுடைய குழந்தைகள் சக்திசாலியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எவ்வளோ நல்ல ஆசை பாருங்கள். அடுத்து 4வது, என்னுடைய குழந்தைகள் கவலை இல்லாமல் இருக்கணும்னு ஆசைப்படுறார் பாபா. லௌகி வீட்டில் உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? நீங்கள் என்ன கவலை இல்லாமல் இருக்கீங்க, நாங்கள் இவ்வளோ கவலையாக இருக்கோம், நீங்களும் கொஞ்சம் கவலைப்படுங்கன்னு அவங்க ஆசைப்படுறாங்க. ஆனால் பாபா ஆசைப்படுறார், உலகத்தையே நிர்வாகம் பண்ணுறேன், உலகத்துக்கு வேண்டியதை தரேன், நானே கவலை இல்லாமல் இருக்கேன், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு பாபா நினைக்கிறார். எவ்வளோ உயர்ந்த ஆசை வச்சுருக்கார் பாருங்கள். அடுத்தது பாபா விரும்புகிறார், என்னுடைய குழந்தைகள் திருப்தியாக இருக்கணும்னு விரும்புகிறார். இப்படி நல்ல நல்ல ஆசையெல்லாம் நம்ம மேலே வச்சுருக்காரு. அந்த மாதிரி ஆசையை நிறைவேற்றுவதற்கான உதவியும் செய்கிறார், அன்பு செலுத்துகிறார். அப்போ இதை நினச்சி பார்த்தீங்கன்னா அவசியம் நம்முடைய வாழ்க்கை ஓகே தான். நம்முடைய மீனாட்சி பையன்சி அடிக்கடி சொல்லுவாங்க, நமக்கு என்ன குறை, பாபா எல்லாம் கொடுத்துட்டே இருக்கார். எப்படிப்பட்ட பாபா கிடைச்சிருக்கார் நினச்சி பாருங்கள். நல்ல சூழ்நிலை, நல்ல ஆகாரம், நல்ல இடம் கொடுத்துருக்கார். என்ன குறை இருக்குது நமக்கு? அடிக்கடி பேஞ்சி சொல்லுவாங்க. இப்போ பாபாவுக்கு டெய்லி கோடி மடங்கு நன்றி சொல்லணும்னு சொல்லுவாங்க மீனாட்சி பேஞ்சி. அப்போ அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கு. இதை நினச்சி நினச்சி நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும், பெருமைப்படணும், கௌரவமாக இருக்கணும். உலகத்தில் பாருங்கள், பெரிய அந்தஸ்துள்ளவங்க இருக்காங்க. பெரிய அந்தஸ்தில் இருக்காங்கன்னா உலகத்தில் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கும். உலகத்தை சேர்ந்த பெரிய அந்தஸ்தில் இருக்கிற மனிதர்கள் தன்னுடைய பிரச்சனை யார்கிட்டையும் பேச முடியாது, குடும்பத்திலோடு பேச முடியாது, ஃப்ரெண்டுக்கிட்ட பேச முடியாது, யார்கிட்டையும் பேச முடியாது. ஏன்? எல்லாருக்கும் பிரச்சனை, அவங்கவுங்க பிரச்சனை இருக்குது. அதே நேரம் நம்முடைய பிரச்சனையை மற்றவங்கள்ட்ட பேசினா இன்னொரு பிரச்சனை சேர்ந்து வந்துடும். அப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில் வாழ்கிறாங்க. ஆனால் பாருங்கள், அவங்க வாக்கிங் போவாங்க காலையில். பெரிய அந்தஸ்துள்ள மனிதர்கள். கணவர் தனியாக வாக்கிங் போவார், மனைவி தனியாக வாக்கிங் போவாங்க. 2 பேரும் சேர்ந்து போனால் பிரச்சனை. 2 பேரும் தனித்தனியாக ஒரு நாய்க்குட்டியை கூட்டிகிட்டு போவாங்க. சில பேர் வேடிக்கை நம்ப மாட்டீங்க, இது நடக்குது. சில பேர் நாய்கிட்ட பேசுகிறாங்க. பெரிய விஐபிஸு தன்னுடைய பிரச்சனையை நாய்கிட்ட பேசுகிறாங்க. பாவம், அந்த நாய்க்குட்டி என்ன செய்யும்? தலையை ஆட்டிகிட்ருக்கும். அதில் உங்களுக்கு ஏதோ ஒரு திருப்தி. ஆனால் நினச்சி பாருங்கள், நமக்கு யார் கிடைச்சிருக்காங்க? பாபா சொல்கிறார், குழந்தைகளே, நீங்கள் என்னுடையவர்கள், நான் உங்களுடையவர். எவ்வளோ விசேஷமான வார்த்தை பாருங்கள். 3வது ரொம்ப பெரிய வார்த்தை சொல்கிறார், குழந்தைகளே, நான் உங்களுக்காகத்தான் வந்திருக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய சுமைகள்லாம் வாங்கிறதுக்கு பாபா வந்திருக்காங்க. அந்த பாபா கிட்ட நம்ம பேசுகிறோம், மனசார பேசுகிறோம், நல்ல விஷயங்களையும் பேசுகிறோம், நமக்குள்ள பிரச்சனைகளையும் பேசுகிறோம். பாபா என்ன பண்ணுறார்? எல்லா பிரச்சனைகளையும் கேட்டு அதற்கான தீர்வு தருகிறார், சமாதானம் தருகிறார், சக்தி தருகிறார். மீண்டும் அந்த பிரச்சனை வராமல் பாதுகாப்பதற்கான வழிநடத்தலும் செய்கிறார், கைடு பண்ணுறார். இப்போ பாபா கிட்ட பேசினா எல்லா பாரமும் போயிடும், எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். இன்னும் சில நேரம் பாபா சொல்கிறாங்க, தன்னுடைய அன்பான நம்பிக்கையான குழந்தைகள் பிரச்சனைகளை பற்றி சொல்லி வருத்தப்படுறாங்கன்னு அவங்களுடைய கண்ணீரை கரிச்சு போய்ச்சி தொடக்கிறேங்கிறார் பகவான். அப்போ எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இது நினைத்து பார்த்தாலே நம்முடைய வாழ்க்கை ஓகே தான். ஆக அதே நேரத்தில் பாபா நம்மளை எவ்வளோ அன்பு வைக்கிறார், எவ்வளோ அக்கறை வச்சிருக்கார், எவ்வளோ கேரிங், எவ்வளோ நல்ல கண்காணிப்பு, கவனிப்பு வச்சுட்டே இருக்கார் பாருங்கள். இதை நினைக்க நினைக்க நம்முடைய மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், திருப்தியாக இருக்கும், கவலை இல்லாமல் இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கை ஓகே தான். இது சம்மந்தமாக ஒரு விஷயம் ஞாபகம் வருது. மதுபனில் யஜ்யத்தில் இருக்கக்கூடிய மூத்த சகோதரர்
நிர்வேர் பிரதர். அவர் பாம்பேல வேலை பார்த்துட்டு இருந்தார். பாபாவுக்கு லெட்டர் போட்டார். பாபா, அங்கங்கே போக வேண்டியிருக்கு, ஒரு ஸ்கூட்ரு வாங்கலாமா பாபா, எனக்கு தேவைன்னு சொல்லி லெட்டர் போட்டிருக்கார். அவர் சம்பாதிக்கிறாரு, அவர் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. ஆனாலும் பாபா கிட்ட கேட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு லெட்டர் போடுறார். பாபா பதில் போடுறார், வேண்டாம் சொல்லி பதில் போடுறார். அவ்வளோதான். அவர் சரி. அடுத்து 2 மாதம் கழிச்சு லெட்டர் போடுறார். பாபா மனசு மாறி இருக்கும், இப்போ கேட்டால் சரின்னு சொல்லுவாங்க, பாபா ஸ்கூட்டர் வாங்கலாமா. திரும்பவும் பதில் வருது பாபா கிட்டேருந்து, வேண்டாம். அடுத்து 2 மாதம் கழிச்சு திரும்பவும் லெட்டர் போடுறார். பாபா ஸ்கூட்டர் வாங்கலாமா பாபா. பாபா மீண்டும் பதில் போடுறாங்க, வேண்டாம் குழந்தாயின்னு. அவர் சரின்னு விட்டுட்டார். அதை மறந்துட்டார், ஸ்கூட்டர் வாங்கணுங்கிற எண்ணத்தையும் விட்டுட்டார். அடுத்து 1 மாதம் கழிச்சு பாபா லெட்டர் போடுறார், குழந்தாய் நீ ஒரு கார் வாங்கிக்கோன்னு சொல்லி. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பாபாவை பார்க்கும்போது நேர்லேயே கேட்டார், பாபா நான் ஸ்கூட்டர் கேட்டேன் 3 தடவை, நீங்கள் ஒன்றுமே சொல்லலை, இப்போ கார் வாங்க சொல்கிறீங்களே அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக கேட்டார். இப்போ பாபா சொன்னார், அந்த காலகட்டத்தில் அதிகமாக ஆக்சிடெண்ட் ஆனது, ரோடு ஆக்சிடெண்ட் அதிகமானது, 2 வீலரில் போகிறது சேஃப்டி இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன், தகவல் கிடச்சது. உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப மதிப்பான வாழ்க்கை, அதனால தான் ஸ்கூட்டர் வேண்டாம் சொன்னேன், இப்போ நீ கார் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னார் பாபா. இப்போ பாருங்கள், பாபா நமக்கு என்ன தேவை, எப்பொழுது தேவை என்பது பாபாவுக்கு தெரியுது. பாபாவுடைய சொல்கிறபடி நம்ம ஒப்படைச்சிட்டு பாபா கிட்ட கேட்டு செய்யும்போது நாம் எதிர்பார்ப்பதை விட ரொம்ப விசேஷமாக பாபா நமக்கு தரார். இதை புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை கவலை இல்லாமல் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக வாழ்க்கை ஓகேவாக தான் இருக்கும். அப்போ இந்த பாபா கிட்ட தன்னை ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை ஓகே தான். அடுத்து பார்க்குறோம், ஓகேவாக இருப்பதற்கு ஒரு 3 மந்திரங்களை நினைவில் வச்சுக்குவோம். ரொம்ப எளிமையான மந்திரம். முதல் மந்திரம், ஓகேவாக இருப்பதற்கு முதல் மந்திரம் என்ன? இந்த ஒரு வார்த்தையை பக்கா பண்ணணும், பரவாயில்லை. ஏதோ நமக்கு எதிர்பார்த்த விஷயம் கொஞ்சம் முன்ன பின்ன நடந்து போச்சு, செஞ்சவங்க ஏதோ மாற்றி செஞ்சிட்டாங்க, பரவாயில்ல, அவ்வளோதான். பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லிகிட்டே போங்க, எந்த பிரச்சனையும் பரவாமல் இருக்கும். அப்போ ஓகே தான். அடுத்து சம்பந்தத்தில் இருக்கோம், சேவை செய்கிறோம், சேவை களத்தில் போகிறோம், சில விஷயங்கள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும், சரி 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 சரின்னு போனால் போதும், எல்லாமே சரியாயிரும். அடுத்து பாருங்கள், 3வது மந்திரம் என்ன? தேங்க்ஸ் டு பாபா. அடிக்கடி பாபாவுக்கு நன்றி சொல்லணும். அடிக்கடி பாபா கிட்ட நன்றி சொன்னால் நம்ம மனசு லைட்டாக இருக்கும், மனசு ஃப்ரீயாக இருக்கும், எல்லாமே ஓகே ஆயிரும். அதனால் இந்த ஓகேங்கிறதுக்கு அவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் கிடச்சிருக்கு. அவ்வியக்த பாப்தாதாவை சந்திக்க குழந்தைகள் நம்மெல்லாம் போவோம், ஸ்டேஜ்லேயும் பார்ப்போம். பாபா தனிப்பட்ட முறையில் குழந்தைகளை சந்திப்பாங்க. பாபாவுடைய வாயிலிருந்து அடிக்கடி இந்த ஒரு வார்த்தை வரும், அச்சா அச்சா அச்சா, நல்லது நல்லது நல்லது. தாதிகள் வந்து சேவை சமாச்சாரம் சொல்லுவாங்க, நல்லது நல்லது நல்லது. அதே நேரம் யாருக்கா உடம்பு சரியில்லை வந்து பாபாட்ட வருவாங்க, உடனே பாபா அச்சாம்பார், அக்கௌண்ட்டு முடியுது, கர்ம முடியுது, அச்சா. இப்படி பல வகை விஷயங்கள் பாபா கிட்ட வரும் பொழுது பாபாவுடைய மனதிலிருந்தும் வாயிலிருந்தும் வரக்கூடிய வார்த்தை என்ன? அச்சா 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 அச்சா. பாபா அச்சா, நல்லது நல்லதுன்னு சொல்லி சொல்லியே எல்லாரையும் நல்லாக்குறார், எல்லாத்தையும் நல்லாக்குறார், இந்த உலகத்தையே நல்லாக்குறார். பாபா இந்த உலகத்துக்கு வரும்போது உலகம் எப்படி இருக்கு? கலியுகமாக இருக்கு. ஆனால் பாபா இந்த உலகத்தை விட்டு போகும்போது உலகம் எப்படி இருக்கும்? சத்தியமாக மாறிடும். பாருங்க, பாபா நல்லது நல்லதுன்னு சொல்லி சொல்லி சொல்லியே நல்ல எண்ணங்களை பரப்பி நல்ல வார்த்தைகள் சொல்லி எல்லாத்தையுமே பாபா நல்லாக்கிட்டாங்க. அப்போ நம்ம நினச்சி பார்க்கணும், நமக்கு கிடைத்துள்ள வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை. அதனால் பாபா என்ன சொல்கிறார்? ஆஹா என்ற பாடல் பாடிக்கிட்டே இருங்க.
ஆகா நான். நினைச்சு பாருங்க, ஆகா நான் எப்படிப்பட்ட விசேஷமான ஆத்மா. அடுத்து, ஆகா பாபா, எனக்கு எப்படிப்பட்ட பாபா கிடைச்சிருக்காங்க. நினைச்சு பார்க்கணும். ஆகா சங்கமேக வாழ்க்கை, எப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைச்சிருக்கு. ஆகா சங்கமயத்தில் கிடைக்கப்பட்ட பிராப்தி, என்னுடைய பாக்கியம். ஆகா என்னுடைய பாக்கியம், இது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். ஆகா பாபாவுடைய ஈஸ்வரி குடும்பம், நினைச்சு பாருங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இப்படி ஆகா என்ற பாடல் பாட பாட ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், நம்முடைய வாழ்க்கை ஓகே, எல்லா விஷயத்திலும் ஓகேயா இருக்கும். அடுத்து பாபா இன்னும் யுக்தி என்ன சொல்றாங்க, உங்க மனசுல ஏதாவது பாரமா இருக்கு, பாபாக்கு லெட்டர் போடுங்க, மனசு பாரம் ஃப்ரீயாயிரும். சில நேரம் பாபா என்ன சொல்றாங்க, மாசத்துல ஒரு தடவை லெட்டர் போடுங்க. எப்படி லெட்டர் போடணும், பாபா ஓம் சாந்தி பாபா, நல்லா இருக்கேன் பாபா, ஓகே பாபா, லெட்டர் போடுங்க. அவ்வளோ ஒரு போஸ்ட் கார்டில் போடுங்க, 50 பைசா போஸ்ட் கார்டில். அடுத்து என்ன சொல்றாங்க பாபா, உங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, ஓகே பாபான்னு போடுங்க. ஏதாவது பிரச்சனைன்னா பரவாயில்ல, அந்த ஓகேக்கு முன்னாடி ஒரு சின்ன கோடு போடுங்க. இப்போ பாபா புரிஞ்சுக்குவார், குழந்தைகளுக்கு ஏதோ பிரச்சனை, ஏதோ பிரச்சனை குழந்தைகளுக்கு புரிஞ்சுக்குவார். அந்த பிரச்சனையை போக்குறதுக்கான சக்தி பாபா தருவார். இப்போ நம்முடைய மனசு பாரம், குழப்பம் எல்லாமே நீங்கிரும். அப்போ நினைச்சு பாருங்க, நமக்கு கிடைக்கப்பட்ட வாழ்க்கை உலகத்தில் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு. கோடிக்கணக்கான பேரில் ஒரு சிலர், அந்த ஒரு சிலரும் ஒரு சிலரான நான் பாபாவிடமிருந்து தொடர்ந்து நான் பிராப்தி அடைந்து கொண்டிருக்கிறேன். அப்ப என்னுடைய வாழ்க்கை ஓகேவாகத்தான் இருக்கிறது, ஓகேவாகத்தான் இருக்க வேண்டும். நான் எப்பொழுதும் ஓகே தான் என்ற பாடத்தை பக்காவாக பதிவு செய்ய வேண்டும். ஆக நம்முடைய மனநிலையை ஓகேயாக வைத்துக் கொள்வதற்கு சிறிய பயிற்சி செய்வோம். ஓம் சாந்தி. நான் இந்த உடலில் 2 புருவங்களுக்கும் மத்தியில் பிரகாசமாக ஜொலிக்கக்கூடிய ஆத்மா. நான் பாக்கிய விதாதா பாபாவின் அன்பான குழந்தை. நான் என்னை பற்றி மிகவும் பெருமைப்படுகின்றேன், ஏனென்றால் நான் விசேஷமான ஆத்மா. எனக்கு கிடைத்துள்ள பாபாவை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன், ஏனென்றால் என்னுடைய பாபா அவர்தான் பாக்கியத்தின் வள்ளல், அவர்தான் துக்கத்தை போக்கி சுகம் தருபவர், தடைகளை அழிப்பவர், வரம் கொடுக்கும் வள்ளல், கடினமானதை சுலபமாக மாற்றுபவர். அப்படிப்பட்ட பாபா எனக்கு கிடைத்துள்ளார், என்னோடு இருக்கின்றார். மேலும் நான் இந்த நேரத்தை நினைத்து பெருமைப்படுகின்றேன். சங்கம யுகம், நன்மை ஏற்படக்கூடிய யுகம், முன்னேற்றத்தை தரும் யுகம், சமாதானம் ஏற்படுத்தும் யுகம். இப்படிப்பட்ட யுகத்தில் எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைத்துள்ளது. நான் பாக்கியசாலியான ஆத்மா. யாரை அடைய வேண்டுமோ அடைந்து விட்டேன், எங்கு வர வேண்டுமோ அந்த இடத்திற்கு வந்துவிட்டேன். அவசியம் எது கிடைக்க வேண்டுமோ அதற்கான முயற்சி செய்து அடைந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையின் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைத்துவிட்டது. ஆக நான் சுமையில்லாமல் சுகமாக இருக்கிறேன், பாரமில்லாமல் அபாரமான மகிழ்ச்சியில் இருக்கின்றேன். நான் மிகவும் சௌகரியமான மனநிலையில் இருக்கின்றேன். நான் சுற்றியுள்ள விஷயங்களை பார்க்கின்றேன். எப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் அதை நான் மிகவும்
சிறிய விஷயங்களாக எடுத்துக்கொள்கின்றேன். பாபா என்னோடு இருக்கின்றார். பாபா பெரிய பாபா. என்னை சுற்றியுள்ள விஷயங்கள் சின்னஞ்சிறு விஷயங்கள். பெரிய பாபாவுடைய பெரிய பெரிய பிராப்திகள் மட்டுமே எனக்குள் பிரபாவத்தை ஏற்படுத்துகிறது. எனவே சின்ன சின்ன விஷயங்கள் எதுவும் என்னை பாதிப்படைய செய்ய முடியாது. நான் சக்திசாலியான ஆத்மா. நான் பாக்கியசாலியான ஆத்மா. எனக்கு கிடைத்துள்ள பாபா, அவரை நினைத்து நினைத்து நான் பெருமைப்படுகின்றேன். என்னுடைய வாழ்க்கை சுகமான வாழ்க்கை, அன்பான வாழ்க்கை, பிராப்தி நிறைந்த வாழ்க்கை. எனவே நான் எப்பொழுதும் ஓகே. பாபா என்னை பிகேவாக ஆக்கியிருக்கிறார். நான் என்னை ஓகேவாக வைத்துக்கொள்கின்றேன். ஓம் சாந்தி. ஆக இவ்வாறு நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய பெருமை, பாபாவுடைய பெருமை, பிராப்தியின் பெருமை, இந்த நேரத்தின் பெருமை, இதை நினைத்து நினைத்து மகிழ்ச்சியாக இருப்போம். முயற்சியில் வெற்றி பெறுவோம். பாபாவுடைய பெருமையை உலகத்துக்கு வெளிப்படுத்துவோம். ஆக நாம் அனைவரும் ஓகே. நான் ஓகே, நான் பிகே என்றால் ஓகே என்ற மந்திரத்தை மனதில் பதிவைப்போம். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக, ஊக்கம் உற்சாகமாக இருந்து முயற்சி செய்வோம். வெற்றி பெறுவோம். நன்றி. ஓம் சாந்தி.